தகப்பனை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே அந்த இளையகுமாரனுடைய சம்பவத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கதாநாயகனாய் இருக்கக்கூடிய தகப்பனை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளையகுமாரனை நாம் அதிகமாக போக்கஸ் பண்ணுவதனாலே நாம் மூத்த குமாரனையும் தகப்பனையும் விட்டுவிடக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் தகப்பனுடைய இம்பார்ட்டன்ஸ், தகப்பனுடைய முக்கியத்துவம் அந்த ஓமையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மிக அழுத்தமாக சொல்லுவதை நாம் பார்க்க தவறிவிட்டோம். அதுல போன வாரம் நாம் சிந்தித்தது, இளையகுமாரன் தகப்பனிடத்திலே 12வது வசனத்தை வாசிப்போம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும், எனக்கு வரும் பங்கை எனக்கு தாரும் என்று கேட்டபோது அவனுக்கு வரும் பங்கை மட்டும் கொடுத்து அனுப்பவில்லை. தகப்பன் மூத்த குமாரனுக்கும் சேர்த்து 2 பேருக்கும் பிரித்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதை நாம் அதிகமாக கவனிப்பதில்லை. இளையகுமாரன் அடம் பிடிச்சான், ஏன் பங்கை கொடுன்னு சொன்னான், சண்டை போட்டான், அதனால அவனுக்குரியதை கொடுத்து போடாடே போடா அப்படின்னு அனுப்பி விட்டாருன்றதுதான் நம்ம சண்டே ஸ்கூல்ல கேட்கிற கதை. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆமா, ஒருத்தன் கேட்டான், இவர் 2 பேருக்கு என்ன செய்யறாரு? அவர்களுடைய பங்கை பிரித்து கொடுத்து விடுகிறார். அதுல ஒருவன் தங்கி விடுகிறான், ஒருவன் போய் விடுகிறான். இதுதான் நாம அங்கே பார்க்கிற சம்பவம். அப்ப நாம அதுல இருந்து என்ன கற்றுக்கொண்டோம் போன வாரம் அப்படின்னா, நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர்தான் நாம் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தருகிறவர். நம் எல்லாருக்குரிய பங்கை நம் எல்லாருக்கும் தருகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்திலே பிரசங்கம் செய்யும் போது அவர் சொல்லுகிறதை நாம் எடுத்து வாசித்தோம் இல்லையா? நாம் எல்லாரும் அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெறுகிறோம், அவரிடத்திலிருந்து பெற்றுதான் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். உங்கள் புலவர்களே அதை என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அங்கே சுட்டி காட்டி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் அனைவருக்கும் அனைத்தையும் தருகிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் எந்த பாரபட்சமும் இல்லை. இளையகுமாரன் கேட்கிறான் என்பதற்காக மூத்த குமாரனுக்கு தராமல் இல்லை. மூத்த குமாரனுக்கு தர வேண்டியதை மூத்த குமாரனுக்கும், இளையகுமாரனுக்கு தர வேண்டியதை இளையகுமாரனுக்கும் கொடுத்தார். இஸ்ரவேலர்களுக்கு தர வேண்டியதை இஸ்ரவேலருக்கும், புறஜாதிகளுக்கு தர வேண்டியதை புறஜாதிகளுக்கும் கொடுத்தார். தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவரா இருக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஒரே நேரத்துல சூரியனை வர பண்ணுகிறவராகவும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஒரே நேரத்திலே மழையை வருஷிக்க பண்ணுகிறவராகவும் இருக்கிறார் என்பதுதான் தகப்பனை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்ல வருகிற முதல் விஷயம். இரண்டாவதாக இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற விஷயத்தை நாம் கொஞ்சம் ஒரே வசனத்தில் அது இல்லை, ஆனால் சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அது சொல்லாமல் சொல்லுகிற ஒரு தகப்பனுடைய குணாதிசயத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். அப்படியே 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். சிறு நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், உடனே அவன் புறப்பட்டு போகவில்லை, உடனே ஓடி போகவில்லை. என்னுடைய ஆங்கில பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா, நாட் மெனி டேஸ் லேட்டர். அதெல்லாம் பெற்று வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் என்ன செய்யறாரு, புறப்பட்டு போகிறார். உடனே ஓடி போகவில்லை. சரி, அதற்கு பிறகு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு நல்லா தெரியும். அதனால நேரம் இல்லாதனால டைரக்டா 20வது வசனத்துக்கு வருவோம். இருந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. போதும். இங்கே தகப்பனை குறித்து சொல்லாமல் சொல்லுகிற ஒரு குணாதிசயம் என்ன என்பதை யாராவது கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? ஏதாவது சொல்ல முடியுமா? தூரத்துல வராரு மகன், அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. வெரி குட், நெருங்கிட்டீங்க. திரும்பி வருவாருன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நெருங்கிட்டீங்க. காத்திருக்கும் தகப்பனை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். தகப்பன் என்ன செய்கிறார்? காத்திருக்கிறார். அநேக முறை நாம கர்த்தருக்காக நாம காத்திருக்கணும் படிப்போம். ஆனா இங்க வித்தியாசமா பாக்குறோம். தேவன் தகப்பன் அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறதுனா, காத்திருக்கும் இருதயம் உடையவராக இருக்கிறார். இதை குறித்து தான் இன்னைக்கு நாம் என்ன செய்ய போறோம்னா சிந்திக்க போகிறோம். இங்கே தன்னுடைய இளைய மகன் தன்னை விட்டு புறப்பட்டு போவதை தகப்பன் பார்த்து கொண்டிருந்தார். அவனை என்ன செய்யவில்லை, வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து உட்கார வைக்கவில்லை, தடுக்கவில்லை. இளைய குமாரன் தன்னை விட்டு போவதை தகப்பன் என்ன செய்தார், பார்த்து கொண்டிருந்தார்.
காட் வாட்சஸ் அஸ் வாக் அவே. தேவன் எனக்கு விருப்பம் இல்லை, தேவன் சொல்வது எனக்கு விருப்பம் இல்லை, என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, நான் என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்று நினைக்கும் ஒருவனை தேவன் எடுத்த எடுப்பிலே அவனை என்ன செய்வதில்லை, பிடித்து இழுத்து வலுக்கட்டாயமாக உட்கார வைப்பதற்கு அவர் ஒரு சாடிஸ்ட் இல்லை, அவர் ரொம்ப பிராக்டிக்கலானவர். ஏன்னா ஆதாமையும் ஏவாளையும் அவர் அப்படிதான் பண்ணார். ஆமாவா இல்லையா? அவர்கள் அதை பார்த்து பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தார், அவனும் புசித்தான். அது வரைக்கும் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். ஏன் அப்படி வெயிட் பண்ற? அவர் அவ்வளவு பலவீனமானவரா? அவரால் தடுக்க முடியாதா? இன்றைக்கு இந்த உலகத்துல இதுதான் கேள்வி. ஏன் தேவன் அவன் ஸ்கூல்ல துப்பாக்கியில அவன் சுடுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரிகர் என்ன செய்யல, ஸ்டாப் பண்ணல? புல்லட் வெளியே வரும்போது அந்த புல்லட்டை ஏன் கர்த்தர் நிறுத்தல? இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவன் கொல்றதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்திருக்கலாம், தடுத்திருக்கலாமே. தேவன் ஏன் தடுக்கவில்லை? தேவன் ஏன் தடுக்கவில்லை? நம்ம கூட பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறது? கர்த்தர்ட்டே சொல்றது, நான் அதை போறதுக்கு முன்னாடி என்ன தடுத்திருக்கலாமே கர்த்தாவே, அனுமதிச்சிட்டீங்களே கர்த்தாவே. அந்த பாவத்துக்குள்ள போறதுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, அனுமதிச்சுட்டு இப்ப எனக்கு குற்ற மனசாட்சிக்குள்ள இருந்துகிட்டு குறுகுறுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், தடுத்திருக்கணும். இப்படி போவதற்கு முன்பதாக அனைவற்றையும் தடுத்து தடுத்து விட்டால் உண்மையான கீழ்ப்படிதல் என்று ஒன்று இந்த உலகத்திற்கு தெரிந்திருக்கார். உண்மையான கீழ்ப்படிதல் என்பது உள்ளான இருதயத்திலிருந்து தேவன் மேல் வைத்திருக்கும் பரிபூர்ணமான அன்பை சார்ந்ததாக என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். உண்மையான அன்பு, தேவன் என்னை படைத்தார், தேவன் என்னை உண்டாக்கினார், அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் எதையோ படைத்தவராய் இருக்கிறார், ஆனால் என்னை அவர் நேசிக்கிற, எனக்காக தன் ஜீவனை அவர் கொடுக்க நான் என்ன தகுதி உள்ளவனாய் இருக்கிறேன் என்கிற நன்றி உணர்விலிருந்து என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அதை விட்டு நீ என்னை நேசித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்காக அவரை நாம் நேசிப்பது, அது பேர் என்ன அல்ல, நேசம் இல்லை. கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்காக கீழ்ப்படிவது கீழ்ப்படிதல் அல்ல. 2 குமாரர்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் போய் ஒரு வேலையை சொல்றாரு, அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், செய்ய மாட்டான். 2வது செய்ய மாட்டேன்னு சொன்னா, இருந்தாலும் தகப்பன் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக என்ன செய்யறான், திரும்பி போய் செய்யறான். இவங்க 2 பேர்ல யாரு கீழ்ப்படிந்தார்கள்? போறேன்னவன் போகல, போமாட்டேன்றவன் போனான். போமாட்டேன்றவன் ஏன் போனான்? தகப்பன் சொல்லிட்டாரு நம்ம போகாம இருந்தா நல்லது இல்லை அப்படின்றதுக்காக என்ன செய்யறான், போறான். நான் போறேன்னு சொன்னவன் இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு நாம் எபிரேய மூல பாஷையிலிருந்து வார்த்தைகள் எடுத்து நோண்டி நொங்கெடுத்து, அதற்கு பிறகு கிரேக்க பாஷை, அரமாயிக் பாஷை, அப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஸ்டடி பண்ணி எக்ஸஜெட்டிக்கல் அப்படி இப்படின்லாம் உள்ள போயிடு அவ்வளவு படிச்சுட்டு அதுல ஒன்றை கூட கீழ்ப்படியலனா அதற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, தேவன் நாம் அவரை விட்டு விலகும் போது நம்மை பார்க்கிறார், ஆனால் தடுப்பதில்லை. அவர் காத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் எக்ஸ்பெக்ட் பண்றதே வேற. தேவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்றுதான் தேவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறார். நான் இவைகளை சொன்னேன் என்பதற்காக நீ என்னை நேசிக்க வேண்டும் என்று தேவன் எங்கேயும் என்ன செய்யவில்லை, எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை அவர் கீழ்ப்படிதல் என்று அங்கீகரிக்கவில்லை. அது சட்டத்திற்கு கீழ்ப்படுகிற, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற அடிமைத்தன வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் பாவத்தில் விழுந்து விடுவார்கள். ரோமர்கள் தினமும் மிக தெளிவாக அதை நமக்கு போதிக்கிறது. ஆனா இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த தகப்பன் அமைதியாக இருக்கும் தகப்பனாக காணப்படுகிறார். எப்போ தன் பிள்ளை தன்னை விட்டு வேண்டுமென்றே திட்டம் போட்டு தன்னை விட்டு விலக வேண்டும் என்று விருப்பப்பட்டு விலகி போகும்போது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சைலண்டாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். 2வது, அவர் கோபப்படவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய டெசிஷன்ஸை மதிக்கக்கூடிய தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்முடைய தீர்மானங்களையும் நம்முடைய முன்னெடுப்புகளையும் மதிக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக தேவன் நம்மை கட்டாயப்படுத்தி வழிநடத்துகிறார்னு நினைக்கிறோம். கிடையாது. தேவன் நம்முடைய விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் நமக்கு அறிவுரை சொல்லுகிறவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொண்டு எச்சரிக்கிறவராக இருக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் நாம் முழு மனதாக ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தை தேவன் என்ன செய்கிறார்? மதிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். God respects
his children's decisions. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய தீர்மானங்களை அவர் மதிக்கிறவராக காணப்படுகிறார். அப்ப ரியாலிட்டி என்ன? தேவன் இந்த இடத்துல அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கிரியை செய்யாமல் இருக்கிறார் என்று பொருள் ஆகிவிடுமா? இல்லை. தேவன் காத்திருக்கிறார் என்பது அவர் செய்கிற மகப்பெரிய கிரியையாக இருக்கிறது. தேவனுக்கு தெரியும் நாம் எவ்வளவு தூரம் போவோம், எங்கே போய் முட்டுவோம், முட்ட முடியாமல் நாம் திரும்பி எப்பொழுது வருவோம், எல்லாம் என்ன செய்யும் தெரியும். இன்றைக்கே பெற்றோர்களுக்கு ஓரளவுக்கு தங்கள் பிள்ளைகள் எவ்வளவு தூரம் போவாங்க, எங்க போய் முட்டுவாங்க, எப்படி திரும்பி வருவாங்கன்னு நம்மளாலே ஓரளவுக்கு என்ன செய்ய முடியுது, யூகிக்க முடியுது. நாம தேவன்கள் அல்ல, ஆனா நம்மளால யூகிக்க முடியுது. நம்ம எல்லாரையும் உருவாக்கின தகப்பனுக்கு நம்முடைய இருதயங்களையும் இல்லையா உள்ளிந்திரியங்களை எல்லாம் ஆராய்கிறவருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய யோசனை எப்படிப்பட்டது. ஏன்னா அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். அப்ப தேவனுடைய யோசனைகள் தாட்ஸ் அது மகா ஆழமானவைகள். நம்முடைய யோசனைகளை தேவன் அப்படி லெப்ட் ஹேண்ட்ல என்ன செஞ்சிருவாரு, டீல் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு நம்மள நல்லா தெரியும், நம்ம நல்லா தெரியும். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பிற்கு முன்பதாக, தாயின் கருவில் அவன் உருவாவதற்கு முன்பதாக இருந்து அவர்களை அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். அப்ப தேவன் காத்திருக்கிறார், அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செயல்பாடற்றவராக இருக்கிறார் என்று அல்ல, அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று பொருள். அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று பொருள். பொறுமை என்பது இந்த இடத்துல எப்படிப்பட்டதாக காட்டப்படுகிறதுனா, இந்த சம்பவத்துல தேவனுடைய பொறுமை இந்த இடத்துல எப்படி காட்டப்படுகிறதுனா, தனக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் தக்க வைப்பது. கொஞ்சம் பொறுத்து இருப்போம், இவன் என்னதான் பண்றான்னு பார்ப்போம் என்று பொறுத்திருப்பதை தான் இந்த இடத்துல பொறுமை என்று நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது சாதாரண பொறுமை இல்ல. தேவனை குறித்து பேதுரு சொல்லுகிறார், அவர் நீடிய பொறுமையுடையவராக இருக்கிறார். ஏன்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தாமதிக்கல. அவர் என்ன செய்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அதிகாரத்தை எப்பொழுது வேணாலும் அவர் செயல்படுத்த முடியும், எப்பொழுதுனாலும் நடுவில் குதிக்க முடியும், எப்பொழுதுனாலும் நம்மை தடுக்க முடியும், எப்பொழுதுனாலும் நம்மை செய்ய விடாமல் நிறுத்த முடியும். ஆனால் தேவன் அதை செய்யாமல் நம்ம என்ன செய்கிறார், அவர் காத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப அசம்ஷன் என்ன? இந்த இடத்துல தேவன் அமைதியா இருக்கிறாரு, அவர் ஒருவேளை பயங்கர கோபத்தோட என்ன செய்யலாம், இருக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை அது அல்ல. தேவன் பொறுமை உள்ளவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். தேவன் நம்முடைய டெசிஷன்ஸை மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கிறார். இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ரெண்டு விஷயத்த சொல்றார், ரெண்டு சம்பவத்தை சொல்றார். ஒண்ணு, தொலைந்து போன ஆட்டை குறித்ததான ஒரு உவமை. இரண்டாவது, தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசை குறித்ததான ஒரு உவமை. இந்த ரெண்டு உவமைகளிலும் கர்த்தர் தொலைந்து போனதை பின்பாக தேடி வருகிறதை குறித்ததான தேவனுடைய இருதயத்தை குறித்து என்ன செய்கிறார், பேசுகிறார். தேவன் பாருங்க ரெண்டு விதமாக வேலை செய்கிறார். ஒன்று, தேவன் தொலைந்து போனவைகளை தேடி என்ன செய்கிறார், காப்பாற்றுகிறார். சகைவை தேடி வந்தது போல தேவன் என்ன செய்கிறார், தேடி காப்பாற்றுகிறார். ஏன்னா தான் தொலைந்து போகிறேன் என்பது கூட அந்த ஆட்டுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த ஆடு பிளான் பண்ணி திட்டம் போட்டு எப்படி தொலைந்து போவது, எப்படி தகப்பனால் கண்டுபிடிக்க முடியாத தூரத்துக்கு செல்வது என்று உட்கார்ந்து யோசித்து நண்பர்களோடு பேசி முடிவெடுத்து என்ன தேட வேண்டாம் என்று லெட்டர் எழுதி வைத்து விட்டு போகவில்லை. அந்த ஆடு வழி தப்பி போன ஆடு. அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு, வழி தப்பி போன ஆடு. அதே மாதிரி இந்த காசு, அது இட்ஸ் an ஆக்சிடென்ட், அது எதர்ச்சையாக தொலைந்து போனது. அதை தொலைக்க வேண்டும் என்று அந்த பெண் நினைக்கவில்லை. அந்த காசும் இவர்களிடத்திலிருந்து நாம் தொலைந்து போக வேண்டும் என்று என்ன செய்யவில்லை, நினைக்கவில்லை. ஆனால் மூன்றாவதாக நாம் பார்க்கிற இந்த இடம் சற்று வித்தியாசமானது. தன் தகப்பனிடத்திலே சொத்தை கேட்டு வாங்கி கொண்டு தகப்பன் வீட்டில் உட்கார்ந்து திட்டம் பண்ணி பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு அவன் தன் வீட்டை விட்டு என்ன செய்கிறார், போகிறார். இது வித்தியாசமான ஒரு முறை. அதனாலதான் இந்த இடத்துல தகப்பனுடைய இருதயம் வேற மாதிரி வேலை செய்யுது. முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஐயோ வழி தப்பி போய்விட்டது, எங்கே போய்விட்டது என்று சொல்லி இழந்து போனதை தேடும்படியாக அந்த தகப்பன் வருகிறார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த இடத்துல வேண்டும் என்று தன் தகப்பனை விட்டு போகிற ஒரு குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் அப்படிப்பட்டவர்கள். ஏன்னா நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள், கர்த்தரோடு வாழ்கிறவர்கள்,
கர்த்தரை நேசிக்கிறவர்கள், வார வாரம் ஆராதிக்க வருகிறவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறோம்? உலகத்தில் போய் சம்பாதிக்க, உலகத்தில் அவைகளை செலவிட செல்கிறோம். நான் சம்பாதிக்கனா காசு பணம் சம்பாதிக்கிறத சொல்லல, தேவனுடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கிற நாம் உலகத்தில் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை, தகப்பனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறவன் விழுந்து போக வாய்ப்பு நிறைய உண்டு. 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன், அப்படின்னா நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விழுவதற்கான முயற்சியிலே, இருதய கடினத்திலே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வேண்டுமென்று கர்த்தரை விட்டு வழிவிலகி போகும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்யறது இல்ல, தடுப்பது இல்லை. எங்கேயுமே அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் தடுக்கவில்லை. தாவீதை தடுத்தாரா? எல்லாரும் வேற எங்கேயோ பாக்குறீங்களா, என்னதான் பாக்குறீங்களா? அவ கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. நான் என்னமோ செவ்வாய் கிரகத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கீங்களா அமைதியா? தாவீதை தடுத்தாரா? இல்ல. சாலமோனை தடுத்தாரா? யாரையுமே பிளான் பண்ணி போறவங்கள கர்த்தர் என்ன செய்யறது இல்ல, தடுக்கிறது, விட்டுற. அதுக்காக அவங்களை நேசிக்கலன்னு அர்த்தம் இல்ல. தேவன் அவர்களாகவே மனம் திரும்பி வர வேண்டும் என்று என்ன செய்கிறார்? காத்துக்கொண்டு. ஆனா இந்த தகப்பனை குறிச்சு பாக்குறோம், அவர் எந்த அளவுக்கு காத்து கொண்டிருந்தார்னா, தூரத்திலே தன் மகன் வருகிறதை பார்த்த உடனே இவர் என்ன செய்கிறார்? ஓடுகிறார். அப்படின்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எப்ப தூரத்துல அவன் தெரிவான், அவன் உருவமாவது தெரியாதா, என் கண்ணு முன்னாடி வந்துட மாட்டானா என்கிற ஏற்றம். இந்த காத்திருப்பு வேற. எக்கேடும் கெட்டுப்போ, நாசமா போ என்று விடுகிறது அல்ல கர்த்தர் செய்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நீ எப்படி ஆகிலும் ஒரு நாள் திரும்பி வர வேண்டும். பேதுரு கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் சொல்லும் போது சொன்னார், நீ இன்றைக்கு ராத்திரி சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை என்ன செஞ்சிருவேன்? மறுதச்சு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. நான் சாவுகளுக்கும் வருவேன், காவலுக்கும் வருவேன். எப்பா அப்படிலாம் இல்ல, நீ நிச்சயமா என்ன செய்வ? மறுதளிப்ப. ஆனா உன் விசுவாசம் ஒழிந்து போகாம இருக்கணும்ன்றதுக்காக நான் உனக்காக என்ன செய்வேன்? வேண்டிக் கொள்வேன்னு சொன்னேன். அதுதான் தகப்பனுடைய இருதயம். அதுதான் தகப்பனுடைய இருதயம். கர்த்தர் யார் என்று தெரிந்தும் அவரை மறுதளித்து செல்லும் பொழுது, கர்த்தர் யார் என்று தெரிந்தும் என் வழிகளை நான் விரும்பி போகும்போது, கர்த்தர் யார் என்பதை அறிந்தும் அவர் தந்த ஈவுகளை ருசி பார்த்தும் அவரை விட்டு நான் பின்வாங்கி போகும் பொழுது, அவரை விட்டு வழி விலகி போகும் பொழுது, அவருடைய இருதயத்துக்கு வேதனையை கொடுத்து கிளம்பும் பொழுது, அவர் தந்த ஈவை பெற்றுக்கொண்டு அதை உலகத்தில் செலவிடும்படியாக செல்லும் பொழுது, தேவனுடைய வழியை வேண்டுமென்றே விட்டு போகிற இருதயம் உடையவர்களை தேவன் பார்க்கும் பொழுது, தேவன் காத்திருக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த இடத்துல 2 குமாரர்களை நாம் பார்க்கிறோம். இந்த 2 குமாரர்களை குறித்து நாம் பார்ப்பதை விட இந்த இடத்துல நாம் தகப்பனை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த குமாரர்களுடைய ஆட்டிடியூட் தகப்பனுக்கு நேராக எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா, ஒண்ணு பிளான் பண்ணி தகப்பனுடைய வீட்டிலேயே தரித்திருக்காம ஓடி போறது. இன்னொன்னு என்னன்னா, வீட்டிலேயே இருந்து தகப்பனுக்கு பிரியம் இல்லாமல், அதாவது தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கும். 2த்துக்கும் ஒரே ஸ்கேல்ல தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஒருவன் வீட்டுல இல்ல, வெளியே போயிட்டான். இன்னொருத்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வெளியில என்ன செய்கிறான்? இருக்கிறான். இந்த 2 குமாரர்களையும் இந்த தகப்பன் எப்படி டீல் பண்றாருன்றதான் இந்த சம்பவத்துல கர்த்தர் சொல்றார். இதுல மூத்த குமாரனோ இளைய குமாரனோ கதாநாயகர்கள் அல்ல. இதுல இந்த தகப்பன் தான் யாரு? முக்கியமான கதாபாத்திரமாக காணப்படுகிறது. இந்த இளைய மகன் தகப்பனை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்படித்தானே? பாருங்க 13ஆம் வசனம். சில நாள் சென்று பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டான். அவன் தூரமாக போய்விட்டான். அப்போ வெளியரங்கமா அவனுடைய போஸ்டர் என்னன்னா, அவன் வீட்டுல இல்ல, வீட்டுக்கு உடனே வர முடியாத அளவுக்கு அவன் என்னவாகி போயிட்டான்? தூரமாய் போய்விட்டான். 2வது, அவனுடைய ரிபல்லியன், அவனுடைய கலக புத்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னா, அவுட்வர்ட் ரூல் பேக்கிங், வெளியரங்கமாக கட்டளைகளை மீறுவது. என்னது? வெளியரங்கமாக கட்டளைகளை மீறுவது, வெளியரங்கமாக ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது. போடாடே, யார் என்ன சொன்னா என்ன, நான் இப்படிதான் இருப்பேன். கர்த்தர் சொன்னா என்ன, கர்த்தருடைய வார்த்தை சொன்னா என்ன, எதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன். துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தான். அப்படித்தானே போட்டிருக்கு, வாசிங்க.
அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் துன்மார்க்கமாய் அவன் வெளியரங்கமாகவே துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சுட்டான், வாழ்ந்தான். மூணாவது அவனுடைய அப்பியரன்ஸ். அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் கொண்டு போன எல்லாவற்றையும் என்ன செய்தான், இழந்தான் என்று போடவில்லை, அவன் அழித்து போட்டான் என்று போடுகிறது சொல்லி இருக்கிறது. ரொம்ப முக்கியம் அது. இந்த குமாரன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, வெளியரங்கமாக மீறுகிறவனா இருக்கிறான், வெளியரங்கமாக நடத்தை கெட்டவனாக நடந்து கொள்கிறான். மூன்றாவதாக அவன் தன் கையில் கிடைத்திருக்கும் வெகுமானத்தை, புத்திர சுவிகாரத்தை சொல்லாம அப்படி தம்முடைய புத்திர பாகத்தை, சேஷ்ட புத்திர பாகம் சொல்ல முடியாது, ஆனா புத்திர பாகத்தை அவன் என்ன செய்து விட்டான், இழக்கவில்லை, அழித்து விட்டான். இட் இஸ் a deliberate action. It's not something automatically happening. It is something deliberate. வேண்டும் என்று செய்த செயல். அதுதான் ஆரம்பத்துல நம்ம பார்க்கிறோம். வேண்டும் என்று போகிறான், வேண்டும் என்று துன்மார்க்கமாய் வாழ்கிறான். இன்டென்ஷனலி அவன் என்ன செய்கிறான், தகப்பன் தந்தவற்றை அழித்து போடுகிறான். இப்ப அப்படியே மூத்த குமாரனை குறித்து பார்ப்போம். மூத்த குமாரன் எங்க இருந்தான் என்று அவன் சொல்லுகிறான். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். இல்ல அவன் பேசுறத வாசிப்போம். 29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உங்களுடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் செய்திகளோட நான் சந்தோஷமா இருக்கும்படி ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இங்க என்ன பிரச்சனை மூத்த குமாரன் அப்படின்னா, அவன் வீட்டில் இருந்தான் அல்லது வீட்டுக்கு அருகில் இருந்தான். வயல்ல இருப்பான் இல்லைன்னா வீட்டுல இருப்பான் இல்லையா. இப்போ வீட்டில் இருந்தான், வீட்டுக்கு அருகில் இருந்தான். தகப்பனோடு கூடவே என்ன செய்தான், இருந்தான். தகப்பனுடைய ஆஸ்தியை, தகப்பனுடைய வயலை பாதுகாக்கிற பராமரிக்கிற வேலையை யார் செய்தார், மூத்த குமாரன் செய்து கொண்டிருந்தான். ஆனா அவன் இருதயம் மட்டும் தகப்பனை விட்டு எப்படி இருந்திருக்கு, தூரமா இருந்திருக்கு. அது வெளியில தெரியல. வெளியரங்கமாக அவன் கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான். ஏன்னா அவன் தன் வாயாலேயே சொல்லுகிறான், ஒரு கட்டளையை கூட என்ன செய்யல, மீறல். வெளியரங்கமான கீழ்ப்படிதல், அங்க வெளியரங்கமான மீறுதல். ஆனா ரெண்டு பேருமே கீழ்ப்படியலன்னு தான் யார் சொல்றா, இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தில் நமக்கு சொல்றாரு. வெளியரங்கமான கீழ்ப்படிதல் இருக்கிறது. காலையில கரெக்டா 6:15 இங்க வந்து விடுகிறார்கள். 3 வேளை சரியாக வேதாகமத்தை வாசித்து ஜெபிக்கிறார்கள். வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறார்கள். மாதத்தில் தங்களுக்கு வருகிற வருமானத்தில் கரெக்டா 10ல் 1 பங்கு தசமாகத்தை கொடுத்து விடுகிறார்கள். சபையில கரெக்டா ஸ்தோத்திரம் செலுத்தாம இருந்ததே கிடையாது. எல்லா ஊழியங்களிலும் அட் அ டைம் கரெக்டா வந்து கலந்து கொள்வது, இப்படி எல்லாவற்றிலும் சரியாக வெளியரங்கமாக நடந்து கொள்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக தேவன் நம்மை கீழ்ப்படிந்தவராக எண்ணி விடுகிறார் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக் கூடாது. சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இங்க இப்ப இங்க தகப்பன் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருடைய இருதய மாற்றத்துக்காக தான் காத்திருக்கிறார். ஒருத்தன் இங்க இருந்துகிட்டே தகப்பனை விட்டு தூரமாக இருக்கிறான், ஒருவன் வேண்டுமென்றே எழுந்து தகப்பனை விட்டு தூரம் போனான். ஆனா இந்த 2 பிள்ளைகளையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு. இவன் தன் தகப்பனுடைய ஆஸ்தியை அழிக்கவில்லை, யாரு, மூத்தவன். ஆனா ஆஸ்தி அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள என்ன செஞ்சிருக்குது, எப்படி தெரியுது, ஒரு நாள் கூட ஏன் நண்பர்களோட போய் நானு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் எனக்கு என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், தகப்பன் ஃப்ரீயா விட்டுருந்தாருன்னா, அல்லது இவர் தகப்பனை வந்து கொஞ்சம் டேக் இட் ஃபார் கிராண்டடா இருந்திருந்தாருன்னா இவரும் என்ன பண்ணிருப்பாரு, வாரத்துக்கு 2 ஆட்டை கொண்டு போய் நண்பர்களோட என்ன செஞ்சிருப்பாரு, அழிச்சிருப்பாரு. கரெக்டா. அப்ப 2 பேரும் ஆஸ்தி அழிக்கிறதுல கரெக்டா இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வெளியரங்கமாக அழித்து போட்டார், இன்னொருத்தர் எப்படா நம்ம கைக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாம நம்முடைய இஷ்டத்தின்படி வாழலாம் என்று காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த 2 விதத்துல எந்த விதத்தில் இருக்கிறோம்ன்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒரு சிலராகிய நாம் வெளியரங்கமாக தேவனை விட்டு, தேவனுடைய வழிகளை விட்டு துஷ்டத்தனமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் இந்த கூட்டம் கம்மி தான். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்க. இத சொல்லும் போது சுய பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு.
ஏன்னா இந்த வார்த்தைகள், மூத்த குமாரன் என்பது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ. அவன் தகப்பனோட இருதயத்தோட ஒருபோதும் பொருந்தி போகவில்லை. தகப்பனுடைய தயையை அவன் விருதாவாக எண்ணுகிறான். தகப்பனுடைய நீடிய சாந்தத்தையும் பொறுமையையும் அவன் மிகுந்த வருத்தத்தோடு அதை அணுகி கீழ்ப்படுகிறவனாக காணப்படுகிறான். இஷ்டமில்லாமல் கீழ்ப்படுகிறவனாக காணப்படுகிறான். இந்த குணம் என்பது இன்றைக்கு பரவலாக தேவ பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்யப்படுகிறது? மிக தெளிவாக காணப்படுகிறது. இதை நாம சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய இருதயத்துல கை வச்சு பார்க்கணும். நான் இளைய குமாரனே மேலுன்றது இந்த விஷயத்துல. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். மனுஷிகமா பேசினா இளைய குமாரன் மேல். ஏன்னா அவன் டைரக்டா வந்து தகப்பன்ட்டு வந்து சொத்தை கேட்டு பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டான். ஆனா இவன் அப்படி இல்லை. இது புத்துக்குள்ளே இருக்கிற பாம்பு. அவனுக்கு கோபம் வந்தப்பதான் வெளியே வந்தது. அது உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா வன்மமும் எப்பதான் வருது? மொத்தமா இளைய குமாரன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை பார்த்து தாங்க முடியாமல் அவன் கதறுகிறதை தான் இந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இப்ப தகப்பன் எப்படி இந்த இளைய குமாரனுக்காக காத்திருக்கும் தகப்பன், இளைய குமாரனிடத்தில் வரக்கூடிய சேஞ்சஸ் நம்ம பார்க்கும்போது, ஏன் தேவன் வந்து இப்படி காத்திருக்கிறார்? நாம் தேவனை விட்டு வழிவிலகி போய் நம்முடைய பெருமையில் பாவம் செய்யும் பொழுது, பெருமை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? நொறுங்கி வந்துகிட்டே இருக்கும். அதனால வலிகள் ஏறிக்கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? நான் எல்லாம் வந்து அனுபவத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன். பெருமை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கும். வேதனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? இது ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணும் கிராஃப்ல. அதுதான் உச்சகட்டம். அங்க நான் ஈதர் மனம் திரும்பி உடைந்து தகப்பனிடத்தில் வந்துடலாம், இல்லைன்னா கடினமான இருதயம் உடையவனாகி ஒரேடியா வராமல் என்ன செய்து விடலாம், போய்விடலாம். அந்த ஜங்ஷன்ல கடவுள் இன்னைக்கு உங்களை யாரையாவது வச்சிருக்கிறாருன்னா, இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க? மனம் திரும்ப. ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். எல்லா பெருமையும் உடைத்து கொண்டு வந்து இறக்கி வருகிற நமக்கு அதற்கோடு கூட வலிகளையும் வேதனையும் அதற்குரிய கான்சிக்வன்சஸ் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த வேலையில இது ரெண்டும் ஒரு கட்டத்துல மீட் பண்ணும். அந்த இடத்துல இன்றைக்கு யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னாங்க, இன்றைக்கே உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் எங்க ஓடி வந்துருங்க? தகப்பனிடத்தில் ஓடி வருங்க. உங்களுடைய வருகையை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு. மிக நெருக்கமாக தகப்பன் பக்கத்திலே இருந்து கொண்டு, மிக நெருக்கமாக தகப்பனோடு வாழ்ந்து, தகப்பனுடைய வீட்டிலேயே ஒவ்வொரு வேளையும் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டே இருந்து கொண்டு, இருதயத்திலே மிக தூரமாக கர்த்தருடைய சித்தத்தையே அறியாமல் தங்கள் வாழ்க்கையை ஒரு கட்டாயத்தினால் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கோம் என்று சொன்னால் இது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இங்க வந்து எல்லாமே நல்லா இருந்துகிட்டே இருக்கும், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனா பிட்டர்னஸ் இங்க எங்க தெரியுமா இருக்கும்? அவங்களுடைய ஹார்ட்ல மட்டும்தான் இருக்கும். அவனுடைய இருதயத்தில் மட்டும்தான் கசப்பு இருக்கும். வெளியே தெரியவே தெரியாது. 3 வேளை யாரோட சாப்பிட்டு இருப்பான்? தகப்பனோட சாப்பிட்டு இருப்பான். தகப்பனுடைய வயல்ல வேலை செய்து கொண்டிருப்பான். தகப்பனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் இவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பார்கள். எல்லா ஆசீர்வாதங்களும் அனுபவித்துக் கொண்டிருப்பான். கசப்பு எங்க மட்டும்தான் இருக்கும்? அவனுடைய இருதயத்தில் மட்டும்தான் இருக்கும். இது ரொம்ப கடினமான விஷயம். இது எப்ப வெளிப்படும் அப்படின்னா இந்த இளையகுமாரன் மாதிரி ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது, கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தும் பொழுது பொறாமை என்கிற ஒரு விஷயம் வரும் பாருங்க, அப்பதான் வெளிப்படும். அது வரைக்கும் தெரியாது. ஆனா இங்க தகப்பனை நாம் பார்க்கிறோம். தகப்பன் என்ன பண்றாருன்னா, நம்ம இந்த ரிப்பன்டன்ஸ் பாத்வே பத்தி அப்புறமா படிக்கலாம். பட் தகப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 2 பேருடைய மனித தன்மையிலே அவர்களுக்கு இருக்கும் சுயசித்தத்தை மதிக்கிறார். அதை அவர் எந்த இடத்திலையும் கட்டுப்படுத்தி அவருடைய கட்டாயத்துக்குள்ள என்ன செய்யவில்லை, கொண்டு வரவில்லை. 2வது, இதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் அதனுடைய விளைவுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விளைவுகளை அனுபவிப்பதற்கும் அவர்களுக்கு இடம் கொடுக்கும் தகப்பனை இங்க நாம் என்ன செய்கிறோம். இப்ப தேவன் என்ன பண்றாரு?
இந்த ரெண்டு கேட்டகரியில எந்த கேட்டகரியில நாம் இருந்தாலும் விளைவுகளை நாம் அனுபவிக்கும் வரை தேவன் காத்திருக்கிறார். ஏன்னா அந்த விளைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த பாடத்தை என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறதாக காணப்படுகிறது. அந்த விளைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு ஜங்ஷன்ல கொண்டு வந்து விக்குது. நான் ஒண்ணு தகப்பனத்துல போறதா இல்ல தகப்பனை விட்டு இன்னும் கொஞ்சம் ஓடுறதா. எனக்கு தகப்பனே வேண்டாம், நான் திரும்பி வர வாய்ப்பில்லை, ஒருவேளை திரும்பி வந்தாலே என் இமேஜ் போச்சு என்று சொல்லி யூதாஸ் காரியத்துக்கு போல என்ன செய்யலாம், போய் தூக்கில் தொங்கி விடலாம். அல்லது பேதுருவை போல மனம் திரும்பி யார்கிட்ட வரலாம், தேவனிடத்துல வரலாம். இது ரெண்டு இது 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 ஏற்படுகிறதற்கு ஒரு ஒரு விளைவை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. யூதாஸ்க்கு எங்க வந்துச்சு? அவர் அடிக்கப்படும் போது பாக்குறாரு. யூதாஸ்க்கு எந்த மொமெண்ட்ல அந்த விஷயம் வந்துச்சு அப்படின்னா, அந்த காசை கொண்டு போய் தூக்கி எறிறான். யார் அவங்க கிட்ட காசை கொடுத்தாங்களோ அவங்க கைவிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அது உன்பாடு. அங்கதான் உடையுது யாருடைய மனசு. அவன் வருத்தப்படுகிறான், மனம் நொந்துகிறான். ஆனா மனம் நொந்து வருத்தப்பட்டு எங்க வரான்னா சரி செய்யும்படியாக வருகிறான். யாரிடத்துல அந்த காசை வாங்கினேனோ மனசாட்சியை சீர் செஞ்சிடணும்ன்றதுக்காக மனித முயற்சியை எடுக்கிறான். எப்படியாவது நான் குற்ற மனசாட்சி இல்லாதவனா என்ன செஞ்சிடணும், இருந்துடணும். நான் காசை வாங்கினேன், நான் போய் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துறேன்னு கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை தான், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அது உன் பாடு போ. இதுதான் பிசாசானவன் செய்கிற வேலை. தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிக்கணும். நாம் இந்த உலகத்துல பாவத்தில் விழும் பொழுது அது வரைக்கும் சந்தோஷமாக சுகமாக இருக்கும் அந்த அனுபவம். விழுந்த பிறகு அதே பாவம் நம்மை பார்த்து சொல்லிடும், நீ குற்றவாளி. தேவன் உன்னை என்ன செய்ய மாட்டாரு, ஏத்துக்க மாட்டாரு. இனிமே உனக்கு என்ன செய்ய என்ன கிடைக்காது, இரக்கம் கிடைக்காது, முடிஞ்சிச்சு உன் கதை என்று சொல்லும். ஆனால் அந்த இடத்துல தனக்காக சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்துவை, தன்னை சிநேகிதனே என்று அழைத்தவரை அவன் நினைத்து பார்க்காமல் தன்னுடைய இமேஜ் போய்விட்டது, இதற்கு மேல இந்த சமுதாயத்தில் நான் தலை நிமிர்ந்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, இனிமேல் இந்த சீசர்கள் என்னை பார்த்தால் என்னை சும்மா விடமாட்டார்கள் என்று அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குற்ற மனசாட்சியின் மொத்த உருவமாக அவன் தன்னையே மாய்த்துக் கொள்வதை நாம் பார்த்தோம். ஆனால் அதே மாதிரியான கிட்டத்தட்ட சேம் துரோகத்தை செய்த பேதுரு, அது ஆண்டவர் என்று திபேரியா கடலில் பார்த்தவன் முதலிலே கடலில் குதித்து நீந்தி வந்தான். யாரிடத்துல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின். ரெண்டு பேரும் மனம் கசந்தாங்க. பிரியமானவர்களே, இந்த மனம் திரும்பும் அந்த நேரம் ரொம்ப முக்கியம். அங்க டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் இருதயத்தை கடினப்படுத்தினால் அழிவுக்கு நேராக தான் போக முடியும். ஆனால் அந்த இடத்தில் உண்மையாகவே உடைந்தார். நான் திரும்பி வருவதற்கு தகப்பன் எப்பொழுதும் என்ன செய்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. No distance is too far for God to redeem us. தேவன் நம்மை மீட்க முடியாத அளவிற்கு ஒரு தூரம் என்று ஒரு தூரம் இல்லை. தேவனுடைய ஒளி பாயாது என்கிற அளவிற்கான ஒரு இருள் இல்லை. சூரியனுடைய காந்திக்கு மறைவாய் கூட இருள் இருக்கு. சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள சூரியனின் காந்தி என்ன செய்யறதில்லை, போவதில்லை. ஆனால் தேவனுடைய ஒளி, தேவனுடைய ஒளியின் வீச்சு, அது எவ்வளவு காரிருளா இருந்தாலும் அந்த இடத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது, அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளுகிற வரை. ஏன் மனுஷனுக்கு ஆக்கினை தீர்ப்பு யோவான் 3 பாக்குறோம்? அவன் ஒளியை காட்டிலும் இருளை என்ன செய்கிறான், விரும்புகிறான். அதனால ஒளியின் இடத்திற்கு வராமல் இருக்கிறான். ஆனா தேவனை பொறுத்தளவுக்கு அவர் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு தான் தன் குமாரனை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் தான் நம்ம யோவான் 3 வாசிக்கிறோம். அவராலே உலகத்தில் சிலர் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் அவரை அனுப்பினார்னு என்ன செய்யல, வாசிக்கல. உலகம் முழுவதையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் அதுக்காக தான் காத்திருக்கிறார். பேதுரு தான் சொல்லுகிறார், தேவன் ஏன் நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருக்கிறார், எல்லா மனுஷரும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய இருதயம் இப்பொழுது எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? இந்த காலை வேளையில தேவனுடைய இருதயத்தை பார்த்துட்டோம். தேவன் காத்திருக்கிறவராக இருக்கிறார், அது இன்டென்ஷனலா காத்திருக்கிறார், அதுவும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். என் பிள்ளை தன்னுடைய தவறான வழிகளில் இருந்து திரும்பி வருவான் என்பதற்காக காத்திருக்கிறார். ஆனால் இல்லைங்க, நான் ஒரு நாள் உடைவேன், இளையகுமாரன் மாதிரி என்ன செய்வேன், உடைஞ்சு போவேன், அன்னைக்கு மனம் திரும்புகிறேன்றது வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா பன்னியினுடைய தவிடு கூட கிடைக்காது.
மனம் திரும்புதல் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கும் வரப்பிரசாதம். ஏன்னா மனம் திரும்பி வருகிறவர்கள் எல்லாரையும் மன்னிக்கிறாரு நம்முடைய தேவன். பிசாசு பாருங்க, மனம் நொந்து வந்தான் யூதாஸ், என்ன சொல்லிட்டான்? அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். இப்ப அந்த சாத்தான் என்ன சொல்றான்? ஐ டோன்ட் கேர், நீ ஆச்சு. தன்னுடைய செயல்பாட்டிற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் பழக்கம் பிசாசினிடத்தில் இல்லை, பிசாசின் பிள்ளைகளிடத்திலும் இல்லை. ஆனால் என் செயலுக்கு நான் தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு அல்ல. என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். குமாரனாய் போவதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனால் வேலைக்காரர்கள் ஒருவராவது நான் போய் சேர்ந்து கொள்வேன் என்று திரும்பி வருகிறது தான் தேவனுடைய பிள்ளையினுடைய எண்ணம். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? காத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ என்ன கர்த்தர் அனுமதிக்கிறார் சொல்லுங்க? காத்திருக்கிறதுல கர்த்தர் ரெண்டு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஒண்ணு, நம்முடைய சுயசித்தத்தை அனுமதிக்கிறார். ரெண்டு, அதனால் வருகிற விளைவுகளையும் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இது ரெண்டு சேரும் பொழுதுதான் அதன் விளைவாக நமக்குள் என்ன ஏற்படுகிறதுனா மனம் மாற்றத்திற்கான சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்ப மனம் மாறுவதும் மாறாது யார் கையில் இருக்கிறது? நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அப்ப என்னென்னலாம் பார்க்கலாம்? தேவன் காத்திருக்கும் போது என்ன செய்கிறார்? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். God watches over us. தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறபடினாலே நாம் செல்லுகிற தூரம் தேவனுக்கு தூரம் அல்ல. நான் சொல்ல வருது புரியுதா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்ன பையன் இருக்கான் இல்லையா, இளையகுமாரன், அவன் போன இடத்தில் தேவன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த சூழ்நிலையை அனுமதிச்சது யாரு? அந்த வேலையை அவனுக்கு கொடுத்தது யாரு? அந்த பன்னியினுடைய தவிட்ட கூட கிடைக்காத சூழ்நிலைக்கு அவனை தள்ளியது இல்ல, அந்த இடத்துல அதை அனுமதித்தது யாரு? அவனுக்குள் கிரியை செய்தது யாரு? God is working. யோனாவை எடுத்துக்கங்க, எத்தனை வழிகள்ல தேவன் அவனை திரும்ப கொண்டு வந்தார். என்னென்னலாம் அங்க அனிமேட் ஆகுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கடல், மீன், கப்பல், அங்க புறஜாதியினர், கடைசியில் என்னது, ஆமணக்கு செடி, வெயில், எல்லாவற்றை கொண்டும் தேவன் அவனிடத்தில் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். தேவன் எல்லாவற்றை கொண்டும் நம்மிடத்தில் கிரியை செய்கிறார். அவருடைய வார்த்தையை விட்டு போனீங்கன்னா வார்த்தை இல்லாததை வைத்து என்ன செய்வார்? தேவன் கிரியை செய்கிறார். பிலேயாமுக்கு கழுத பேச வேண்டிய அவசியமா இருந்தது. வேதாகமத்துல ரெண்டு விதமான கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். மூன்று விதமான கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஷீல்டு லோகோல 3 புக் இருக்கும். ஃபர்ஸ்ட் பழைய லோகோல அதுல என்ன எழுதிருக்கும்னா வெரிட்டாஸ் அப்படின்னு எழுதிருக்கும். வெரிட்டாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரூத்னு அர்த்தம், சத்தியம்னு அர்த்தம். சரிங்களா? லத்தீன் மொழியில அதுல 3 புக் இருக்கும். அந்த 3 புக் எதை காட்டுது தெரியுமா? கர்த்தருடைய 3 விதமான வார்த்தைகள். ஒன்று, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, இது நம்ம கையில இருக்கிறது. ரெண்டாவது, எழுதப்படாத தேவனுடைய வார்த்தை, அது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, அதாவது நேச்சர், இயற்கை. மூன்றாவது, நமக்குள் தேவன் தந்திருக்கக்கூடிய மனசாட்சி என்னும் தீபம், இதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த 3 விதமான கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் தூக்கி எறியலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு தன்னுடைய படைப்பை கொண்டு உதவுகிறார், உங்கள் மனசாட்சியை கொண்டும் உதவுகிறார். அதனாலதான் ஒருவனும் போக்கு சொல்ல இடமில்லைன்னு எங்க வாசிக்கிறோம்? ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். உலகம் உண்டானது முதற்கொண்டு மிக தெளிவாய் காணப்படும், ஒருவனும் போக்கு சொல்ல இடமில்லை. தேவன் எப்பொழுதும் கிரியை செய்கிறார். So God watches over us, God works. எப்பொழுதும் கிரியை செய்கிறார். சைலண்டா இருக்காரு நினைக்காதீங்க. தேவன் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். மூன்றாவது, தேவன் அனுமதிக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். God allows things to happen in our lives. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விருப்பம் இருக்குதோ விருப்பம் இல்லையோ, நம்முடைய விருப்பத்தினால் வந்த விளைவுகளாகிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அனுமதிக்கிறவராக இருக்கிறார். நாலாவது, தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். ஐந்தாவது, கதவை எப்பொழுதும் திறந்தே வைத்திருக்கிறார். God keeps access open. தேவன் யாருக்கும் பாஸ்வேர்டு கொடுக்கவில்லை. இட்ஸ் an open thing. தேவனுடைய வீடு என்பது திறந்த கதவு. எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? வரலாம். நான் வந்துக்கிறேன் பொறுமையா. பிரதர், நீங்க சொல்றது ரொம்ப அருமையா இருக்கு, எப்பொழுதுனாலும் வரலான்ட்டீங்க. போற வரைக்கும் போயிட்டு ஒரு எல்லைய பார்த்துட்டு வந்துடும் பிரதர்.
நேரா போய் அந்த எட்ஜில் நின்று எகிரி குதிச்சு கூட பார்த்துட்டு வந்துடுறோம் பிரதர். எகிரி குதிச்சதுக்கு அப்புறம் டைம் இருக்காது பாக்குறது. கதவு இங்க திறந்து இருக்குன்றதுக்காக கதவுல இருந்து கயிறு ஒண்ணும் இல்லையே நீங்க எகிரி குதிக்கும் போது பிடிச்சி இழுக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த முயற்சியில் ரொம்ப தூரம் போவது சரியல்ல. கடைசியா நம்ம பார்க்கிறோம், காட் ப்ரிப்பேர்ஸ் அவர் ஹார்ட். தேவன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இதை எல்லாவற்றையும் பயன்படுத்தி நம்ம இருதயத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார், தயார் பண்ணிக்கிட்டு இருக்கார். இவ்வளவும் அவர் எப்படி செய்யறாரு தெரியுமா? ஒண்ணுமே செய்யாம செய்கிறார். அதுதான் இங்க தகப்பனை பார்த்து அவர் அமைதியா இருக்கிறதுல இவ்வளவு விஷயத்த என்ன செய்கிறார், ஒண்ணுமே செய்யல. அவரை பொறுத்தளவு வீட்டுல இருக்கிறாரு, கதை ஓபன் பண்ணிருக்காரு, பையன் வருவாரு, வெயிட் பண்றாரு. ஆனா அதுக்குள்ள தேவன் இவ்வளவு விஷயங்கள் என்ன செய்கிறார். இதுதான் தகப்பனுடைய இருதயமாக காணப்படுகிறது. ஆனால் திரும்பி வருகிறவனுடைய தலை தெரிஞ்ச உடனே முதல்ல ஓடுனது யாரு? வேலைக்காரனை அனுப்பல, டேய் வண்டி ஏறா அப்படின்னு அனுப்பல. யாரையும் எதிர்பார்க்கல, தகப்பன் ஓடுகிறார். அதனாலதான் யோவான் சொல்றாரு, நாம் அவரை முந்தி நேசிக்கல, அவர் முந்தி நம்மிடத்தில் இப்ப கூட கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற வாழ்க்கையில நமக்காக காத்திருக்கிறவர் நாம் திரும்பி வருவதற்கு ஒரு அடியை எடுத்து வைத்தார். அவர் நம்மை சந்திக்க நேரடியாகவே என்ன செஞ்சார்? யோவான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆவிகளே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், உங்கள் கரங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? தேவன் draw near to God and he draws near to you. தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், ஒரு அடி எடுத்து வை, அவர் உன்னிடத்தில் என்ன செஞ்சிருவார், வந்துருவார். ஆனா காட் எது வரைக்கும் வெயிட் பண்றாரு தெரியுமா? நீ ஒரு அடி அவர் பக்கம் எடுத்து வப்பியான்ற வரைக்கும் தான் வெயிட் பண்றாரு. ஆனா அது திரும்பாம உட்காந்து இருக்கிறது தான் இங்க பிரச்சனைக்குரிய வாழ்க்கை. அதனுடைய அழிவு என்னன்னு தெரியும், அதனுடைய வேதனை என்னன்னு தெரியும், அதனுடைய எல்லா இதுவும் கான்சிக்வன்சஸும் நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் மூத்த குமாரனாக இருந்து கொண்டு கூடவே இருந்து கொண்டு தகப்பனுக்கு விரோதமாக தன்னுடைய இருதயத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டமா இருந்தாலும் அதனுடைய கான்சிக்வன்ஸும் நமக்கு தெரியும். அவன் இவ்வளவு நாள் தகப்பன் கூட வாழ்ந்தன, ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழலையே இல்லையா? அப்ப இவ்வளவு நாள் தகப்பன் கூட வாழ்ந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரிஜினலா என்ன? ஒரிஜினலா ப்ராடிகல் சன்ன்றது இவர் தான். ஏன்னா இவர் இவ்வளவு நாள் தகப்பன் கூட வாழ்ந்து ஒரு நாள் கூட தன் மனம் தகப்பனுடைய மனதோட என்ன செய்யல, இணைந்து போகல, ஒன்றி போகல, அந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமா அனுபவிக்கவில்லை. இவர் ரெகக்னிஷனுக்காகவே ஓடுறாரு. ஒரு ஆட்டுக்குட்டியை தரமாட்டாரு. ஏன்டா சொத்தே ரெண்டா பிரிச்சு உன் கையில கொஞ்சம் அவன் கையில கொஞ்சம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல என்னத்துக்கு ஆட்டுக்குட்டி உனக்கு? நீ வேணும்னா உன்னுடைய சொத்துல இருக்க ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போய் அடிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸோட என்ன செய், என்ஜாய் பண்ணு. ஆமாவா இல்லையா? அப்ப மூத்த குமாரனுடைய இருதயம் மிக டேஞ்சரஸ் இருதயம். அது நம்மிடத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கையாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்படின்றதான் எபிரேயர் எழுதினபத்துல வாசிக்கணும். அவிசுவாசத்தினாலே ஒருபோதும் உங்கள் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு என்ன வைங்க, எச்சரிக்கை. அப்படி இருந்தவர்கள் என்ன நடந்தது என்பதை நம்ம திஷ்டாந்தமாக வேதம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது. அதனால தகப்பனை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபாதர், தேவனாகிய தகப்பனாகிய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்த்து ரெண்டு பேரும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கு. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல நாம் இருக்கலாம், இல்லை இது ஏதாவது ஒரு இடத்துக்கு போற டைரக்ஷன்ல நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். அல்லது 100% பரிசுத்தவான்களாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு, எனக்கு தெரியல. ஆனால் நாம் எந்த டைரக்ஷன்ல இருக்கிறோன்றதை உணர்ந்து தேவன் தடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. தேவன் தடுக்கவே மாட்டார். ஏன்னா உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்து விட்டார். கரெக்டா? கொடுத்துட்டாரா இல்லையா? உடன் சுதந்திரராக்கிட்டாரா இல்லையா? உன்னதமான சொத்துக்கு அதிகாரியாக மாத்திட்டாரா இல்லையா? அப்படி சொத்து பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த பூமியில தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்துட்டாரா இல்லையா? உன்னதங்கள் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்குரிய பங்கை உங்களிடத்தில் கொடுத்து விட்டார். இதை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறோம் என்பதுதான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஒன்று உலகத்துல போய் மொத்தமா அழிச்சு போட்டுடலாம், இல்லைன்னா தகப்பன் கிட்டே இருந்து அடித்து போடுவதை பத்தி பிளான் பண்ணி கொண்டிருக்கலாம். பெரிய மாணவர்களே, இது ரெண்டும் ஆபத்தானது. ஆனால் தகப்பன் ரெண்டு பேர்ட்டையும் எதுவுமே பேசல, அமைதியா வெயிட் பண்றார். நமக்காகவும் அவர் காத்திருக்கிறார். திரும்பி வருவோமா? நம்முடைய தவறான வழியிலிருந்து திரும்பி வருவோமா? வரும்படியாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபிப்போம்.